வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஹெல்த்தியான சிறுதானிய பொங்கல் செய்யலாம். வரகரிசி பொங்கல். ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்து அதை 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா வடியட்டும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். நம்ம வடித்து வச்ச பச்சைப்பயிறு எடுத்து அதில் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு அது இந்த மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இது கூட கழுவி வச்சுருந்த வரகரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லே 3 விசில் இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஈஸியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரகரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். அதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு துருவின இஞ்சி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த வரகரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல குழைவான ஒரு சிறுதானியம் வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. காலை நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.